அருள் அன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய சென்னையில் சிறந்த கல்லூரியாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த லயோலா கல்லூரியின் ஸ்கூல் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ் துறையின் சார்பாக மத நல்லிணக்கம் வலியுறுத்தும் விதமாக நடத்தப்படும் இந்த நிகழ்விற்கு இஸ்லாம் குறித்து பேச என்னை அழைத்தமைக்காக முதற்கண் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் ஜான் கவியரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் அத்துறை சார்ந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு முறை இந்த கல்லூரியில் பேச போவதாக இருந்த அந்த இன்விடேஷன் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னார். அதில் ஒரு பேராசிரியர் மட்டும் என்னிடம் லயோலா கல்லூரியில் பேசுகிறீங்களா, அதுவும் இஸ்லாம் குறித்து பேசுகிறீங்களா, பெரிய விஷயமாச்சு. லயோலா கல்லூரி என்பது ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, அங்கு இஸ்லாம் பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கிறார்களே, அந்த கல்லூரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பெருமையும் சொல்லிக்கொள்கிறேன் என்று வாழ்த்து தெரிவித்தார். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் சமயம் மதம் சார்ந்து சில சண்டை சச்சரவுகள் எல்லாம் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படியெல்லாம் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். அதை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இஸ்லாத்தின் ஃபர்லுகள் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ல் அப்படின்னா 5 கடமைகள். பில்லர் ஆஃப் இஸ்லாம், 5 தூண்கள். அந்த 5 தூண்கள் தான் இஸ்லாத்தை காப்பாற்றி வருகிறது, மனிதர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அந்த 5: 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. இந்த 5 பில்லரில் தான் இந்த இஸ்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1வது களிமா. களிமா என்றால் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவருடைய திரு தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது. களிமா என்பது ஈமான் கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான் என்றால் ஏற்றுக்கொள்வது. இறைவன் இருக்கிறான், அக்செப்டட் காட், நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முதலில் தன்னுடைய மனதால் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் களிமா. வெறும் வார்த்தைகளால் களிமா சொல்லிவிட்டு இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்களை செய்து கொள்பவர்கள் இஸ்லாமியர் கிடையாது. அந்த இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் காஃபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஃபீர் என்றால் இறை மறுப்பாளர்கள், அதாவது நாத்திகம் பேசக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் நரகவாசிகள் தான். ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இயங்கி கொண்டிருக்கிறது, அதுதான் நம்மை படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வது உண்மையான வாழ்க்கை அல்ல. நாத்திகம் குறித்து பேசும் பொழுது கூட கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார், நாத்திகம் என்பது ஒரு மாயாவாதம், மனம் அறிந்தே பேசுகிற பொய்.
வாழ்க்கையில் சலித்தவர்கள், வாழ்க்கையை வெறுத்தவர்கள், கடவுளை நம்பி ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்கள், இவர்கள் விழுகின்ற வலைதான் நாத்திகம். அந்த வலையில் சிக்கிக்கொண்ட ஈக்களை பிடித்து தின்பவர்கள், சிலந்திகள்தான் அதனுடைய தலைவர்கள். அவர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு கடவுளை வெறுக்கிறார்கள். வெயில் காலத்திற்கு ஒத்து வராத அந்த கருப்பு சட்டை வாழ்க்கையில் எந்த காலத்திற்கும் ஒத்து வராது. அதனால நம்ம இந்த நாத்திகம் பேசக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம என்றைக்கும் வந்துவிடக்கூடாது. மதங்கள் வேண்டாலும் மார்க்கம் பலதாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு முன் இருக்கிறது என்றதை ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையோடு வாழ்வதுதான் அந்த களிமா என்பது. ஆங்கிலத்தில் கூட ஒரு வாசகம் சொல்லுவாங்க, காட் இஸ் நோ வேர் அப்படின்னா, காட் இஸ் நோ வேர், கடவுள் எங்கும் இல்லை. அந்த வேர்ன்ற டபிள்யூன்ற ஒரு எழுத்தை எடுத்து முன்னாடி போடுங்க, நோவுக்கு பக்கத்தில். இப்போ படித்து பாருங்க, காட் இஸ் நவ் ஹியர், கடவுள் எங்கும் இல்லை, நமக்குள்ளே தான், இங்கே தான் இருக்கிறார். இங்கே தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதை அவர் மிக அருமையாக சொல்கிறார். அந்த அடிப்படையில் ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் இறையை ஏற்றுக்கொள்வது, களிமா சொல்வது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இரண்டாவதாக தொழுகை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. ஒரு நாளைக்கு 5 வேளை இறைவனை வழிபட வேண்டும், வணங்க வேண்டும். தொழுகை 5 வேளை வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. அதாவது காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பு, அதாவது ஃபஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தொழுகை காலையில் தொழ வேண்டும். அடுத்து சூரியன் உச்சிக்கு வந்து கொஞ்சம் சாயிரச்ச இருக்கும் பொழுது மதியம் சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு தொழுகை. அடுத்து சூரியன் சாய்ந்த பிறகு மாலையில் ஒரு தொழுகை. மதியம் தொழுவது லுகர், மாலையில் அசர். சூரியன் மறைந்த பிறகு ஒரு தொழுகை, அது மகரிப். அந்த நாள் பொழுதை முடித்துவிட்டு படுப்பதற்கு முன்பு ஒரு தொழுகை, அது இசா. என்ற 5 வேளை தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. 7 வயதுக்கு மேலாகிவிட்டால் 5 வேளை தொழ வேண்டும். 5 வேளை தொழுவது என்றால் என்ன? இறைவனை 5 நேரமும் நினைத்து பார்த்து வழிபடுவது, அவ்வளவுதான். அப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் தொழுகை என்ற 2வது கடமையில் சொல்லப்பட்டுள்ளது. 3வது கடமை நோன்பு, ஃபாஸ்டிங். இன்றைக்கு ஃபாஸ்டிங் இருப்பது மிக நல்லது என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாதத்திற்கு ஒரு முறையாவது ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏனென்றால் நோன்பு என்பது 30 நாள், அந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் சூரியன் உதயத்தில் இருந்து சூரியன் அஸ்தமாவது வரையில் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது. காலையில் 4 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, 4:30க்கெல்லாம். அதுக்கப்புறம் சூரியன் மறைந்த பிறகு அடுத்த சாப்பாடு சாப்பிடணும். இடையில் இருக்கக்கூடிய அந்த பகல் முழுவதும் நோன்பு இருப்பது, விரதம் இருப்பது, எல்லா சமயங்களிலுமே விரதத்தை பற்றி பேசுகிறது. அப்படி நோன்பு இருப்பதனால் உடலுக்கு இன்று ஆரோக்கியத்தை தருகிறது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து 4வது ஜக்காத்து. ஜக்காத்து என்றால் தர்மம், சதக்கா, கொடுப்பது. எல்லோரும் எல்லா சமயங்களும் கொடுக்கத்தான் சொல்கிறது. பொன்னையும் பொருளையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஜக்காத்து என்ற ஒரு அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. கொடுப்பது உங்களுக்கு பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதனால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. தர்மம் செய்வது என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுக்கத்தான் என்னாகும், நமக்கு இறைவன் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பான். இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்பார்கள். கொடுக்கிறவர்களுக்குத்தான் இறைவன் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பான். தான் வைத்திருக்கும் பணம் நகையில் 2.5% ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். கொடுப்பதற்காகவே, தர்மம் செய்வதற்காகவே ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது.
அந்த 30 நாட்கள் நோன்பு இருந்த பிறகு அந்த ரமலான் மாதத்தின் ரம்ஜான் பண்டிகையின் கொண்டாடப்படுவது ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதல், கொடுக்கக்கூடியதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுபவர்கள் இஸ்லாமியர்கள். இதே போல் கிறிஸ்தவத்திலையும் இருக்குது. கிறிஸ்துமஸோடைய அடுத்த நாள் ஒரு பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸில் வர்ற பணத்தை எல்லாம் எடுத்து அன்னைக்கு உண்டியலில் இருக்க பணத்தை எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இது மாதிரியா கொடுக்கக்கூடியதை ஒரு பண்டிகையாக வைத்து கொண்டு இன்றைய மக்கள் இடத்தில் மனித சமுதாய ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக வலியுறுத்துகிறது. ஒரு ஜக்காத் கொடுப்பதற்கு ஒரு நிகழ்வை அழகாக சொல்வார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் எப்பொழுதும் அவரை சுற்றி ஒரு 20-30 சீடர்கள் சுற்றி இருப்பார்கள். அவரோடு உறவினர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. நபிகள் நாயகத்தை பார்க்க வருபவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது கொண்டு வருவார்கள், பழங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ஒரு முறை ஈச்சம்பழத்தை ஒருவர் எடுத்து கொண்டு வந்தார். நபிகள் நாயகத்திடம் கொடுத்தார். உடனே நாயகம் என்ன செஞ்சார், அவருக்கு நெருங்கிய உறவினரான ஒருவரை அழைத்து இந்த பழத்தை எல்லாம் நமது சீடர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய நபர் கேட்டார் நபிகளிடம், இதை எப்படி கொடுக்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இறைவன் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு கேட்டார். உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஈச்சம்பழத்தை எல்லோருக்கும் சரி பாதியாக பிரித்து கொடுத்து அந்த கூடையை ஓரத்தில் போட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 10 நாட்கள் கழித்து இன்னொருவர் திராட்சை பழத்தை எடுத்து கொண்டு வந்தார். அந்த திராட்சை பழத்தை கொடுக்கும் பொழுது உடனே தன்னுடைய உறவினரை அழைத்து இந்த பழத்தை எல்லாருக்கும் நம்ம சீடர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் இருந்தாங்க. உடனே 2 பழத்தை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாரு அந்த உறவினர். அப்பொழுதும் கேட்குறாரு, நபிகள் நாயகமே, இந்த பழங்களை நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இல்லை அல்லாஹ் கொடுக்குற மாதிரி இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்றார். இல்லை நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இருக்கிற பழத்தை எல்லாம் எல்லாருக்கும் சரி பங்காக பிரித்து கொடுத்துட்டார். இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகமாக போச்சு. நாயகம் தான் கொடுக்குற மாதிரியே கொடுங்கன்ட்டு போயிடுறாரு, அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுத்தா இன்னும் அதிகமாக இருக்குமே, நிறையா கிடைக்குமோ அப்படின்னு ஒரு ஆசை அவர்களுக்குள் வந்தது. ஒரு 5 நாள் கழித்து ஒருவர் பேரிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வந்தார். நபிகள் நாயகத்திடம் கொடுத்தார். அதே போல் இதை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்றார் நபிகள் நாயகம். உடனே அவர் கேட்டார், இதை நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்கவான்னு கேட்டார். நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னாரு. உடனே ஒரு சீடர் எழுந்து நின்று, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், இறைவன் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கணும், அதனால் இறைவன் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகத்திடம் ஒருவர் கேட்டார். உடனே சரி, அவங்க விருப்பப்படியே இறைவன் கொடுக்குற மாதிரியே கொடுங்கன்ட்டு போயிட்டார். உடனே இந்த பிரித்து கொடுக்கக்கூடிய நபர் என்ன பண்ணாராம், ஒரு ஆளுக்கு 10 பேரிச்சம்பழம் கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 5 கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 2 பழம் கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 1 பழம் கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்காம விட்டார். இப்படியே கொடுத்துட்டு போகட்டையும் அவர் கூடையை தூக்கி போட்டு போயிட்டார். பழம் காலி ஆயிடுச்சு. உடனே சீடர்களுக்கெல்லாம் கோபம். ஒரு பழமே கிடைக்காதவர்கள்லாம் போய் நபிகள் நாயகத்திடம் போய் முறையிட்டார்கள். இது என்ன நியாயம், இது அநியாயமாக இருக்கே, நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, இவர் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொன்னால் ஒரு ஆள் கூட கொடுக்குறாரு, ஒரு ஆள் குறைய கொடுக்குறாரு, எனக்கு பழமே கொடுக்கல அப்படின்னார். உடனே நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், இதை என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறீங்களே, இந்த குறையை என்கிட்ட சொல்கிறீங்களே, யாருக்கு பழம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு 10 பழம் கிடைத்திருக்கா, 10 உங்களுக்கு இல்லை, இல்லாதவர் 1 வச்சிருக்காரா 2 கொடுங்க, ஒன்றுமே இல்லாதவருக்கு 2 பழம் சேர்த்து கொடுங்க. இப்படி எல்லோரும் பிரித்து கொடுப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு என்ன பண்ணுறான், ஒரு ஆளுக்கு கூட கொடுக்குறான், ஒரு ஆளுக்கு குறைவாக கொடுக்குறான், சில பேர்களை ஏழையாக வைத்திருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கிற பணம் அனைத்தும், பொருள் அனைத்தும் நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைக்கக்கூடாது.
ஆனால் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதைத்தான் அந்த நிகழ்வில் நபிகள் நாயகம் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இப்படிப்பட்ட தர்மம் செய்வதை, அந்த ஜக்காத் செய்வதை இஸ்லாம் மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. அடுத்து 5வது ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்றால் இறுதி பயணம், இறைவனை இருக்கக்கூடிய அந்த மெக்கா மதீனாவுக்கு சென்று ஜியாரத்து செய்து வழிபட்டு வருவது. இதை ஹஜ்ஜு பயணம் என்று சொல்வார்கள். 5 கடமைகளில் முக்கியமான ஒன்று. இந்த ஹஜ்ஜு கடமை யாருக்கு முக்கியமானது என்றால் பணம் செல்வம் வைத்திருப்பவர்களுக்குத்தான் முக்கியமானது. பணம் உடல் வலிமை இருப்பவர்கள் மட்டுமே மெக்காவுக்கு சென்று வரலாம். அதற்காக கடன் வாங்கிவிட்டு, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு மெக்காவுக்கு போயிட்டு வரேன், ஹஜ்ஜுக்கு போயிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. தன்னிடம் 10 சவரன் நகை இருந்தால் கூட அதை விற்று கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்பதை இங்கு வலியுறுத்துகிறது. மனிதர்கள் அனைவரும் சமம், யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்ற சமய ஒற்றுமையை நிகழ்த்தக்கூடிய இடமாக அந்த மெக்கா மதீனா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜு பயணம் விளங்குகிறது. இப்படி 5 கடமைகளை பற்றியும் இந்த இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த 5 கடமைகளையும் யார் வேண்டாலும் பின்பற்றலாம். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது என்று அல்ல. அதனால் நம்ம கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் எதை கொடுக்கிறானோ அதை நாம் நிம்மதியாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த 5 கடமைகளை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு என்றைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பதை நபிகள் நாயகம் எடுத்துரைக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகத்திடம் ஒருத்தர் கேட்டார், யார் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு நபிகள் கூறினார்கள், கோடிகளை வைத்திருப்பவர்களும் நிம்மதியாக இல்லை, கோடிகளை தேடிக்கொண்டிருப்பவர்களும் நிம்மதியாக இல்லை. யார் அல்லாஹ் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு திருப்தியாக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்றால் இன்னைக்கு பணத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். காசு, பணம், துட்டு, மணின்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இறைவன் கொடுத்த அந்த பணத்தை, பொருளை, செல்வத்தை கிடைத்த அளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழ்பவர்கள்தான் நிம்மதியாக இந்த உலகத்தில் சிறந்து வாழ்கிறார்கள். பணம் கோடியாக சம்பாதிப்பவர்கள் எல்லாம் நிம்மதியாக இல்லை என்பதை இந்த நபிகள் நாயகம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எப்பயுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது, நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனம் திருப்தி அடையும். இறைவன் நமக்கு அங்கே இருக்கவர்களை விட நம்மை இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பண்பை நமக்கு இறைவன் தந்திருக்கிறானே என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் இறைவனின் அருட்கொடை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை எடுத்துரைக்கின்றார். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். வெப்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு நம்ம மர நிழலை தேடுவோம். குளிரிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு போர்வையை போர்த்தி கொள்வோம். ஆனால் இந்த உலகத்தில் வெப்பத்தையும் குளிரையும் நீக்கவே முடியாது. அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளத்தான் முடியும். அதுபோலத்தான் இந்த உலகத்திலிருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் நீக்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு அதிலிருந்து தன்னை காத்து கொண்டு இறை நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்றத மிக அருமையாக குர்ஆன் வசனம் ஒன்று எடுத்துரைக்கின்றது. யார் ஒருவர் இழப்பிலும் துன்பத்திலும் பூரண இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் என்கிறது. எப்படி? யார் ஒருவர் துன்ப காலத்திலும் பெரிய இழப்பை சந்தித்த போதும் பூரண இறை நம்பிக்கை உடையவர்களாக, கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அஞ்சல்காரர்களைப் போல கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவதாக குர்ஆனில் கூறப்படுகிறது. அடுத்து நம்மள்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு.
பொறாமை குணம், தீய குணம், அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் நம்ம நீக்கி கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று நம்மிடம் இருப்பது பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, டாலரபிள். அந்த தன்மையை நம்ம எப்போதும் இருக்கணும். அந்த டாலரபிள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வது. அதற்காக கோபப்படுவதோ அதற்காக மனம் நொந்து சோர்ந்து கீழே விழுவதோ கூடாத ஒன்று. அதை ஏற்றுக்கொண்டு சகித்து வாழ்வது. ஒரு முறை நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாம். அவர் டெய்லி ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டே இருப்பார். அந்த தெருவை கடந்து அவர் பள்ளிக்கு செல்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அந்த வழியில் கடந்து செல்லும் பொழுது ஒரு பெண்மணி, அந்த வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பெண்மணி தினமும் எடுத்துகிட்டு வந்து ஒரு குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு வந்து நபிகள் நாயகத்தின் மீது கொட்டுவார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டே இருந்தது. இவர் என்ன புதுசாக ஒரு சமயத்தை தோற்றுவிக்கிறார், கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி வேறு ஒன்றை சொல்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று காழ்ப்புணர்ச்சியில், வெறுப்பில், கோபத்தில் அந்த பெண் டெய்லி என்ன பண்ணுறாங்க, குப்பை தொட்டியை நபிகள் நாயகத்தின் மீது குப்பையை கொட்டுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் கொட்டும் பொழுது நபிகள் நாயகம் எந்த கோபமும் வெளிப்படுத்துவதில்லை. அவர்கிட்ட இருந்த அந்த டாலர்கள் யாருக்குமே கிடையாது. உடனே சகித்து கொண்டு அப்படியே போயிடுவார். அடுத்த நாள் கொட்டுவார்கள், குப்பையை தட்டி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது பல நாட்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, நடந்து போகும்போது அந்த பெண்மணி வந்து குப்பையை கொட்டுவாங்களே, இன்னைக்கு ஆளை காணலையே அப்படின்னு தேடுறாங்க. நம்மெல்லாம் யாராவது குப்பையை கொட்டியிருந்தாலோ அல்லது போகிற வழியில் சகதி அடித்தாலோ அந்த மாதிரி திட்டுவோம். ஆனால் இங்கே நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாங்க, குப்பையை போட்டுன்னவங்கள தேடுறாங்க. இன்னும் அந்த அம்மா டெய்லி வந்து குப்பையை போடுமே, இன்னைக்கு காணலையே அப்படின்னு. உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறார்கள், அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப முடியாமல் படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி விரைந்து அவருடைய வீட்டுக்கு சென்று அவரோடு விரைவில் குணமாக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். அது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் இதை ஈரோடு தமிழன்பன் என்ற ஒரு கவிஞர் மிக அற்புதமாக ஒரு கவிதை எழுதியிருப்பார். நபிகள் நாயகத்தின் மீது குப்பையை கொட்ட அவர் சிரித்து கொண்டு புன்னகித்து கொண்டே போனாராம். இந்த குப்பைகளில் இருந்து இன்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. குப்பைகள்லேருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்திலேயே குப்பையிலிருந்து மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் நபிகள் நாயகம் சொல்லி அந்த கவிதையில் சொல்கிறார். எதனாலவா, குப்பையை கோமான் நபி மேல் கொட்டியது தப்பென்றால் எப்படி அந்த பெண் சுத்தமானால்? குப்பைகள் செய்த தவம். குப்பையை கோமான் நபி மேல் கொட்டியது தப்பென்றால் அந்த பெண் எப்படி சுத்தமானால்? குப்பைகள் செய்த தவம். குப்பைகளில் கொட்டியதற்கே இப்படி என்றால் பூக்களை கொட்டியிருந்தால்? குப்பையை கொட்டியதற்கே நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள போய் பார்த்து இறைவனிடம் சீக்கிரம் அவங்க குணமாகணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. இதுவே அவங்க பூக்களை கொட்டியிருந்தால்? குப்பைகள் செய்த தவம். குப்பையிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து தந்தார் தயாளு நபி. குப்பைகளில் இருந்து மின்சாரத்தை தயாரிக்கலாம் என்று முதலில் சொன்னவர் நபிகள் நாயகம். அது எப்படி அப்படின்றத கலைநயத்தோடு அவர் சொல்லிகிட்டே வர்றார். குப்பையை நபிகள் நாயகத்தின் மீது கொட்ட நபிகள் நாயகத்துடைய முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படி ஒளிர்ந்து கொண்டு இருந்ததாம். அதுவரையும் அவங்க கோபமே படலையாம். குப்பையை கொட்ட அவங்களுக்கு முகப்பொழிவு தான் ஏற்பட்டதே ஒழிய கோபம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டாலரபிள்னு சொல்லக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையை நம் வாழ்க்கையில் பின்பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பணத்தை சேகரித்து வைத்து கொள்வது. ஒவ்வொரு நாளும் நம்ம பணத்தை சேகரித்து வைத்துக்கொள்கிறோம். பணம் இருந்தால் நமக்கு நல்லது, எதிர்காலத்தில் பயன்படும் சொல்லி. ஆனால் நபிகள் நாயகம் ஒருபோதும் பணத்தை சேர்த்து வைத்ததில்லை. நெத்தி வேர்வை நிலத்தில் விழுவதற்குள்
அவர்களுக்கு கூலியை கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால் இருக்கக்கூடிய அனைவருக்கும், ஏழைகளுக்கு இருப்பது எல்லாத்தையும் கொடுத்து விட்டுத்தான் அவர் இரவு படுக்கைக்கே செல்வார். எந்த பணத்தையும் சேகரித்து வைத்து கொண்டு அவர் படுக்க போனதே இல்லை. ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் படுக்கையாக இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவியான கதிஜா நாயகி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை எடுத்து வைத்திருக்காங்க. அது நாளைக்கு நபிகள் நாயகத்துக்கு உடல்நிலை சரியில்லாட்டி அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், உடல்நிலை இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவிற்கு, மருந்து வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் அன்றைய பொழுதில் படுத்து பார்க்கிறார், உறக்கமே வரவில்லை. அவருக்கு நிம்மதியாகவே இல்லை, இன்னமும் நடக்குது அப்படின்னு சொல்லி கதிஜா நாயகியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது பணத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா, நாளைக்கு செலவுக்கு தேவைப்படும் என்று சேமித்தீர்களா? ஆம், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததினால் நான் குறிப்பிட்ட ஒரு தொகை, அதை வைத்து கொள்ளாதீர்கள், நமக்கு எந்த நேரத்திலும் இறப்பு ஏற்படும், எந்த நேரத்திலும் நம் வாழ்க்கை இருக்கும், பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லி வீட்டின் கதவை திறக்கிறார்கள். வெளியில் ஒரு பணம் இல்லாமல் பிச்சைக்காரர் நிற்கிறார், அவருக்கு கொடுத்து விட்டுத்தான் நபிகள் நாயகம் நிம்மதியாக உறங்கினார்கள். அப்படி அவர் இறக்கும் தருவாயில் கூட அவருடைய வீட்டில் விளக்கு எரிவதற்கு எண்ணெய் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எளிமை அப்படின்னாவே அது இஸ்லாம் தான் குறிப்பிடுகிறது. ஆடம்பரத்தை ஒருபோதும் நாம் பின்பற்றக்கூடாது. எளிமையாக வாழ்வதுதான் உயர்ந்தது என்று நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கிறார்கள். அதாவது அல்லாஹ், இறைவன் எங்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஐனல்லாஹு. ஐனல்லாஹு அப்படின்னா அவன் எங்கும் இருக்கிறான், இங்கே தான், இப்படித்தான், இந்த இடத்துல தான் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு இடமில்லாமல் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். முக்கியமாக மனிதர்களின் கல்வி, அதாவது மனதில் சுத்தமாக இறை நம்பிக்கையோடு விருப்பு வெறுப்பு இல்லாத அனைவரும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவருடைய மனதில் தான் இறைவன் இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு வசனத்தில் கூட குறிப்பிடுவான், நான் மறைந்த பொக்கிஷமாக இருக்கிறேன். எப்படி? நான் மறைந்த பொக்கிஷமாக இருக்கிறேன், நான் அறியப்படுவதை நாடினேன், நான் அறியப்படுவதற்காக உலக உயிர்களை படைத்தேன், அறியப்படுவதற்காக அப்படின்றாங்க. நான் மறைந்த பொக்கிஷமாக இருக்கிறேன். இறைவனை காட்டு, நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னா ஒருபோதும் இறைவன் உங்கள் முன்னாடி நிற்க போகிறதில்லை. அது ஒரு உள் உணர்வு ரீதியாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பேரொளியை நாம் அறிந்து கொள்ளத்தான் முடியுமே ஒழிய அதை வெளிக்காட்ட முடியாது. ஒரு முறை ஒரு குருகிட்ட போய் ஒரு ஒருத்தர் போய் கேட்டார், கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உணர்ந்திருக்கீங்களான்னு. பார்த்துருக்கீங்க. அப்படின்னா அது எப்படி இருக்கும், அந்த இறைத்தன்மை எப்படி இருக்கும், எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த ஆள் கேட்டார். உடனே அந்த குரு என்ன பண்ணார், ஒரு சாட்டையை எடுத்து அவர் மேலே அடின்னு அடிக்கிறார். அவர் ஐயோ வலிக்குதேன்னு துடிச்சு கத்துறார். வலி பொறுக்க முடியாமல் கத்தும் பொழுது அந்த குரு சீடரை பார்த்து கேட்கிறார், என்னது வலிக்குதா, வலின்னா எப்படி இருக்கும் காட்டுங்களேன் அப்படின்னாரு. வலியை காட்ட முடியுமா? நம்ம என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அதுபோலத்தான் இறை இன்பத்தை உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இப்படி இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்வேன் அப்படி இருந்தது. இறை இன்பம் எப்படி இருந்ததா? இப்படி இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்வேன் அப்படி இருந்தது. அது அறியும் அறிவு அப்படின்றாங்க. அதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே ஒழிய இறைவனை காட்டு என்றால், இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்றால் இறைவன் ஒருபோதும் நமக்கு இருக்கப் போவதில்லை. இந்த எங்கும் உள்ள இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறான், நம் உடலுக்குள்ளேயும் இருக்கிறான். நபிகள் இது குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, இன்சான் என்னுடைய
ரகசியம் நான் இன்சானின் ரகசியம் அப்படின்றாங்க. இன்சான்னா இந்த உடல், இன்சான் உடம்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்சான் என்பது அரபுல இன்சான் என்னுடைய ரகசியம், நான் இன்சானின் ரகசியம் அப்படின்றாங்க. இந்த உடலை நம்ம என்ன பண்ணணும், எந்த நேரத்திலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய கெட்ட பழக்கம் மாணவர்கள் மத்தியில் நிறைய வந்துருச்சு. மது, சிகரெட் பிடிப்பது, அதே போல் இன்றைக்கி பாக்கு போடுறாங்க, எதையோ வாய்க்குள்ளே உதக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றைத்தான் நம்ம பழக்கமாக பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இதை மாணவர்களாகிய நீங்கள் ஒருபோதும் பழகிவிடக்கூடாது. யாராவது உங்களை பழகிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, வா மச்சான் ஒன்று இழுத்து பாடுறா அப்படின்னு வாங்க. நம்ம உடனே இல்லை இது நமக்கு செட் ஆகாது வேணான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு விலகி ஓடி விடுங்கள். எந்த கெட்ட பழக்கத்தையும் நீங்கள் பழகிவிடக்கூடாது. அதாவது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எதையும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இஸ்லாத்தில் கூட சில பேர் சொல்லுவாங்க, மது அருந்தக்கூடாது, பெண்களோடு தவறாக இருக்கக்கூடாது, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் சிகரெட் மட்டும் பிடிக்கலாம் அப்படின்வாங்க. சிகரெட்டும் பிடிக்கக்கூடாது. சில பேர் அதை தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். சில மாணவர்களும் அதை கேட்டு பழகி கொண்டிருக்கிறார்கள். சிகரெட் பிடிப்பது ஒரு தவறான ஒன்று தான், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று தான். ஏன்னா சிகரெட் பிடிப்பதனால் உடலுக்கு, நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இன்சான் என்னுடைய ரகசியம் சொல்லியிருக்கான இறைவன். இந்த உடம்பு நான் இருக்கக்கூடிய இடம் இது ஒரு ரகசியமான ஒன்றுன்னு சொல்கிறானே. தமிழில் அவர் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பிண்டத்தை, உடலை கெடுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. சில பேர் இஸ்லாத்தில் கூட நல்லா தொப்பி போட்டிருப்பார், தலைப்பா கட்டியிருப்பார், இவ்வளோ தாடி வச்சிருப்பார். ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது, அதாவது ஹலால் அப்படின்வாங்க. ஹலால் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அப்படின்வாங்க. சிகரெட் பிடிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. இந்த சிகரெட் பிடிப்பவர்களை பார்த்து ஒரு 4 கேள்விகள் நீங்கள் கேட்டு பாருங்கள். 4 கேள்விகள். சிகரெட் பிடிப்பது ஹலால் என்றால் அதை ஏன் நீ சிகரெட் பிடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வதில்லை? சிகரெட் பிடிப்பது ஹலால் என்றால் அதை குடித்து முடித்து விட்ட பிறகு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில்லை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சிகரெட் பிடிக்கும்போது சொல்லுவோமா? குடித்து முடித்து விட்டு ஆகா திருப்தியாக இருந்தது, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுவோமா? சிகரெட் பிடிப்பது ஹலால் என்றால் அதை ஏன் உன் பெற்றோர் முன்பு நீ குடிப்பதில்லை? சிகரெட் பிடிப்பது ஹலால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்றால் அதை ஏன் உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுத்தரவில்லை? இந்த 4 கேள்விகளை கேட்டு பாருங்கள். சிகரெட் பிடிப்பதும் தவறான ஒன்றுதான். அதனால் இன்றைய சமூக மாணவர்களுக்கு, இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருள்கள் எல்லாம் அதிகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாணவர்களாகிய நீங்கள் சிறிது கூட அதிலிருந்து பழக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை சொல்கிறேன். ஒரு முறை அபு ஹுரைரா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மற்றவர்களிடம் குறைகளை தேடாதீர்கள், உளவு பார்க்காதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா பொறாமை என்பது இந்த பொறுக்காத தன்மை. அந்த பொறுக்காத தன்மை ஒருவரிடம் இருந்தால் அவரை தன்னை அழித்துவிடும். அதனால் பொறாமை என்ற குணத்தை நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களை தட்டி கொடுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு வெறுப்பாக, குறையாக எதையும் சொல்லிவிடாதீர்கள் என்பதை இஸ்லாம் இங்கு குறிப்பிடுகிறது. இவ்வாறு இஸ்லாம் நிறைய நமக்கு அடிப்படையான சில தத்துவங்களை எல்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. இஸ்லாத்தை பின்பற்றுவது என்பது ஒரு மதம் சார்ந்த ஒரு பின்பற்றல் அல்ல. அதில் உள்ள நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நம் எந்த மதத்தில் இருந்தாலும் அதை நாம் பின்பற்றி கொள்ளலாம். இது நல்ல விஷயம்தானே என்று இப்படி இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிய மார்க்கமாக திகழ்கிறது. சாதி, மதம், இனம் கடந்து அனைவரையும் சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக விளங்குகின்றது. நாயகம் எங்கள் தாயகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் வலம்புரி ஜான். அவர் ஒரு கிறிஸ்தவர் புதுக்கவிதையில் நாயகத்தை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். நாயகம் எங்கள் தாயகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவர், வலம்புரி ஜான்.
இயேசு காவியம் என்ற ஒரு காவியத்தை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர். கம்பராமாயணத்தை பற்றி மிக அற்புதமாக படித்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் தான் நீதியரசர் மு. இஸ்மாயில். மூவரும் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். மூவரும் வெவ்வேறு சமயத்தை பற்றிய இலக்கியங்களை படைத்து நமக்கு தமிழுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த தமிழ் என்பது சமயம் கடந்து நம்ம எல்லாம் இணைத்து கொண்டிருப்பது போல இந்த சாதி மதம் அனைத்தையும் கடந்து இந்த லயோலா கல்லூரி நம்மையெல்லாம் இணைத்து சமய ஒருமைப்பாட்டு நிகழ்வாக இன்று நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில், இந்த சொற்பொழிவில் உங்களுடன் பேசியதை நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Once again, Dr. Akbar Ali, thank you for sharing us. Thank you for sharing with us the important principles of Islam. இதில் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இந்த மாடர்ன் லைஃப்பில் நிறைய பேர் எதையோ விஷயத்தை தேடி அலைகிறாங்க. பணம், பதவி, புகழ், அந்த மாதிரி இந்த மாடர்ன் லைஃப்பில் இஸ்லாம் பிரின்சிபல்ஸ் மூலமாக நமக்கு லைஃபோட சிம்பிளிசிட்டியும் மேன்கைண்டோட எசன்ஸையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.